பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 68 ஆண்டுகள் முடிந்து 69ஆம் ஆண்டிலே அவருடைய நினைவு நாள் இன்று நாடு புறாவும் அனுசரிக்கப்படுகின்றது. இந்திய நாட்டில் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அனைத்து மொழியை சார்ந்தவர்களும் அனைவரும் அரசியல் சாசன சட்டத்தின் கீழே இன்றைக்கு ஒரு ஜனநாயக நாடு மலர வேண்டும் என்பதற்காக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வகுக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டம் இன்று 75 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு உலகத்திலேயே இந்த அரசியல் சாசன சட்டத்திற்கு மாறான ஒரு அரசியல் சாசன சட்டம் இல்லை. ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் சாசன சட்டத்திற்கு இன்றைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய முகவுரையிலே அவர் சொல்லுகின்ற போது, வீதி சாவரின் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை அவர் சொல்லுகின்றார். ஆனால் இந்திய நாட்டிலே இன்றைக்கு இந்த அரசியல் சாசன சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் இன்றைக்கு நடந்து வருகின்றது. அதனால் இன்றைக்கு நாடு பூராவும் இன்றைக்கு ஆல் இந்தியா தலித் ரைட்ஸ் மூவ்மெண்ட் என்கின்ற இயக்கம் நாடு பூராவும் இன்றைக்கு அரசியல் சாசன சட்டத்தையே பாதுகாப்போம் என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. சேவ் கான்ஸ்டிடியூஷன் சேவ் இந்தியா என்கின்ற அந்த கோஷம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆல் இந்தியா தலித் ரைட்ஸ் மூவ்மெண்ட் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதியை எதிர்த்து அமைக்கப்பட்ட ஒரு மூவ்மெண்ட் அல்ல. இந்த ஆல் இந்தியா தலித் ரைட்ஸ் மூவ்மெண்ட் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்திய நாட்டிலே அனைத்து மக்களும் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, பேச்சுரிமை, வாழ்வுரிமை என்கின்ற அரசியல் சாசன சட்டத்திலே சொன்னாரோ, இன்றைக்கு அதற்கெல்லாம் இன்றைக்கு மாறான ஒரு நிலை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இன்றைக்கு காக்க வேண்டிய ஒரு கடமை இன்றைக்கு ஆல் இந்தியா தலித் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் கண்ட கனவை நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தேர்தலுக்காகவும் மக்களுடைய வாக்கு வங்கிக்காகவும் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ, 75 ஆண்டுகள் நிறைவு பெற்று கூட இன்று வரை நம்மால் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையை முறியடிக்கின்ற வகையிலேதான் இன்றைக்கு ஆல் இந்தியா தலித் ரைட்ஸ் மூவ்மெண்ட் இன்றைக்கு அதை முன்னெடுக்கின்றது. இன்றைக்கு கோலார் தங்கவயலிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நினைவு நாளிலே இந்த கோலார் தங்கவயலிலே இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு கடந்த 26 நவம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 26 நாட்கள் தொடர்ந்து இன்றைக்கு பிஎம்எல் நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த தங்கவயல் மக்கள் இதை பிரதானமாக நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய கோரிக்கை, எங்களை நிரந்தரமாக்கு, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். இன்றைக்கு வேலையிலிருந்து நாங்கள் ரிட்டையர்ட் ஆகி செல்கின்ற போது எங்களுக்கு கிராஜுவிட்டியை வழங்க வேண்டும் என்பதற்காக பிரதானமாக 3 கோரிக்கைகளை
அவர்கள் வைத்து போராட்டத்தை நடத்தினார்கள். இன்றைக்கு 55 கோரிக்கைகளை வைத்து அவர்கள் நடத்திய போராட்டம் வெறும் பெமல் தொழிற்சாலைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டம் அல்ல. அந்த போராட்டம் இன்றைக்கு தங்கவயலுடைய எதிர்கால சந்ததியினுடைய ஒரு சமுதாயத்தையே உருவாக்குகின்ற ஒரு போராட்டம். தங்கவயல் மக்கள், அடித்தள மக்கள், அடிப்பட்ட மக்கள் இன்றைக்கு அந்த போராட்டத்திலே பங்கேற்றார்கள். எல்லா விதத்தினுடைய ஆதரவையும் இன்றைக்கு பெற்றார்கள். அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து அமைப்புகள் இன்றைக்கு அந்த போராட்டத்திலே பங்கேற்று அவர்களுக்கு ஆதரவை நல்கினார்கள். இன்றைக்கு ஆல் இந்தியா தலித் ரைட்ஸ் மூவ்மெண்டின் சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் இன்றைக்கு நாங்கள் வைக்கின்ற அந்த கோரிக்கை அது வெறும் 26 நாட்கள் நடந்து ஒரு முடிந்து போன ஒரு போராட்டமாக இன்றைக்கு கருதக்கூடாது. கோலார் தங்கவயலிலே இன்றைக்கு தங்கவயலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுகின்ற வகையிலே எதிர்கால சந்ததியினரே இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு நிலையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இன்றைக்கு அதை கருதி தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த பந்தலிலே வந்து ஆதரித்த அனைத்து அமைப்பினருக்கும் இன்றைக்கு ஒரு கோரிக்கையை நாங்கள் எழுப்புகின்றோம். அனைத்து அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு அனைத்து பொது அமைப்புகளும் தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். இன்றைக்கு பிஎம்எல்லிலே இன்றைக்கு நிரந்தரமாக்க வேண்டும், பெமல் தொழிற்சாலையிலே அப்பாயின்மெண்டை உருவாக்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. அந்த அப்பாயின்மெண்ட் என்பது அங்கே வேலை செய்கின்ற அந்த தொழிலாளர்களோடு முடிந்து விடுவதில்லை. எதிர்கால சந்ததியினர், எதிர்கால இளைய சமுதாயம் இன்றைக்கு வளர்க்கப்பட வேண்டுமானால், இருக்கப்பட வேண்டுமானால் அந்த கோரிக்கைகளை வலுவாக எடுக்க வேண்டும். அதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஆல் இந்தியா தலித் ரைட்ஸ் மூவ்மெண்ட் இன்றைக்கு கோலார் தங்கவயல் மக்கள் மத்தியிலே ஒரு கோரிக்கையை இன்றைக்கு வைக்கின்றோம். சேவ் கேஜிஎஃப் என்கின்ற அமைப்பிலே தங்கவயலிலே பெமல் தொழிற்சாலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கின்றோம். நீங்கள் நடைபெற இருக்கின்ற பெலகாம் கூட்டத்தொடரிலே இன்றைக்கு நீங்கள் ஒரு கோரிக்கை எழுப்பவிட வேண்டும். கோலார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒன்று திரட்டி பெலகாம் கூட்டத்தொடரிலே இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதி மக்களுக்கு வேலையை கொடுக்க வேண்டும், பெமல் தொழிற்சாலையிலே உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், கோலார் மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்றைக்கு முன்னெடுக்க வேண்டும். அந்த பந்தலிலே வந்து யாரெல்லாம் ஆதரித்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு என் கோலார் தங்கவயல் மக்களுக்கு, இளைஞர்களுக்கு பெமல் தொழிற்சாலையிலே வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்பதற்காக சேவ் கேஜிஎஃப் என்கின்ற ஒன்றுபட்ட அமைப்பை உருவாக்கி அதன் மூலியமாக தங்கவயலிலே போராட்டப்பட வேண்டும். அரசியல் சாசன சட்டமும் அரசியல் அமைப்பும் ஒன்றுபட்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற வேண்டும். அது முடிந்த போராட்டம் அல்ல, அது துவக்குகின்ற போராட்டம். பெமல் நான் பெர்மனன்ட் கான்ட்ராக்ட் வர்க்கர்ஸ் உரிமைகளை பாதுகாப்பதிலே அகில இந்திய அளவிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஆல் இந்தியா தலித் ரைட்ஸ் மூவ்மெண்ட் எங்களுடைய அமைப்புகள் எல்லாம் தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து, அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு தனிப்பட்ட ஒன்றுபட்ட ஒரு போராட்டத்தை உருவாக்குவோம். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நினைவு நாளிலே சபதம் ஏற்போம். தங்கவயலிலே பெமல் தொழிற்சாலையை பாதுகாப்போம், தங்கவயலுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி ஜெய் பீம், லால் சலாம், லால் சலாம், ஜெய் பீம்.